Dear students, this is the continuation of the last class, ultrastructure of the bacterial cell. Okay, last class bacterial cell உடைய ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், capsule, cell wall, cytoplasm, plasma membrane, chromosome. ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் வெல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம அந்த பார்ட்ஸை தவிர லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததோட கண்டினியூவேஷன் தான் அதர் செல் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் செல் காம்பனன்ட்ஸை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பாக்டீரியல் பார்க்கும்போது Plasmid is a very important. Okay, genetic engineering, biotechnology work எல்லாமே வந்து மேக்ஸிமம் எதில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா Plasmid. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்மிட்னா என்னென்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய ஆர்கானிசம் கன்சிடர் பண்ணுங்கள், நம்மளுடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, எவர் திங் இஸ் கண்ட்ரோல்டு பை பிரெயின். ஓகே, அது எல்லா ஆர்கானிசம் அனிமல்ஸாக இருந்தாலும் பிரெயின் இருக்குது. பிரெயின் தான் வந்து அதர் அந்த ஆர்கனுடைய ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பாக்டீரியல் செல்லில் இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியாய்டு, ஓகே, இட் இஸ் எ சென்ட்ரல் டாக்மா. ஸோ அந்த பாக்டீரியாவோடைய ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடியது இந்த சென்ட்ரல் டாக்மா. இந்த சென்ட்ரல் டாக்மாவில் நம்ம ஏதாவது அதை டேமேஜ் பண்ணோம்னா அந்த செல்லு வந்து டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ ஃபெயிலியர் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ அப்போது பட் நேச்சுராகவே பார்த்தீங்கன்னா காட் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஓகே, ஸோ அதில் வந்து பிளாஸ்மிட் ஒரு பார்ட் இருக்குது. இந்த பிளாஸ்மிட்டில் தான் இப்போ நிறைய ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணுறது, அந்த பாக்டீரியலோடைய கேரக்டர் எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுறது. ஸோ அதுக்கும் இந்த பிளாஸ்மிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாஸ்மிட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் டாக்மான்றது நியூக்ளியாய்டு, டிஎன்ஏ. பிளாஸ்மிட்ன்றது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் பார்ட் ஆஃப் த பாக்டீரியல் செல். ஓகே, ஸோ அந்த சென்ட்ரல் டாக்மா தவிர அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் ஏ பாக்டீரியல் செல், தட் இஸ் த பிளாஸ்மிட். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்மிட்டே உங்களுக்கு தனியாக 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த கிளாஸ் எண்டில் எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வருன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிளாஸ்மிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்மிட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ பார்ட். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா குரோமோசோம் ஏன்னா மெயின் டிஎன்ஏ தனியாக இருக்குது, அது கூட அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த பிளாஸ்மிட். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்டு சர்க்குலர் ஃபார்ம் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது, ஃபெர்டிலிட்டி பவர் இருக்குது அண்ட் அட்டானமஸ் மாலிகுல் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்காது எதுக்குமே, பிகாஸ் இதுலேயும் சம் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் மெட்டீரியலை வந்து அதுவே ஓனாக சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இட் நெவர் டிபெண்ட் ஆன் த சென்ட்ரல் டாக்மா அஸ் வெல் அஸ் நியூக்ளியாய்டு இன் த பாக்டீரியல் செல். ஓகே, ஸோ அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்லணும், அட்டானமஸ் மாலிகுல். பிளாஸ்மிட் இஸ் ஏ அட்டானமஸ். ஓகே, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனல் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, ஸோ த கேரக்டர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் பார்ட், அதுக்கு அடுத்து டபுள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ மாலிகுல், தென் அடிஷ்னல் கேரக்டர் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்னது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். ஓகே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட்டட் ஆகும். ஒரு பிளாஸ்மிட்லேருந்து இன்னொரு பிளாஸ்மிட் அதுவே தானே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அண்ட் அட்டானமஸ் மாலிகுல், தீஸ் ஆர் த கேரக்டர். ஸோ அடிஷ்னல் இன்னும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எந்த கேரக்டருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஜீன் ஃபார் ஃபெர்டிலிட்டி. பாக்டீரியாவும் வந்து என்ன செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா வந்து ஃபெர்டைல் பாக்டீரியா நம்ம செல்வோம். ஓகே, ஸோ அந்த ஃபெர்டிலிட்டி, ஸோ அதில் வந்து நம் இந்த மாதிரியான மெச்சூர் ஆர்கானிசம்லாம் வரக்கூடிய அந்த கேமிட்லாம் அதில் ஃபார்ம் ஆகாது. ஒன்லி இந்த பிளாஸ்மிட் ஸ்ட்ராண்டு தான் ஒரு பாக்டீரியத்திலேருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த பிளாஸ்மிட் ஸ்ட்ராண்டு வந்து எந்த பாக்டீரியத்திலேருந்து இன்னொரு பாக்டீரியத்துக்கு போகுது, அப்போ அந்த பிளாஸ்மிட் கொடுக்கக்கூடிய பாக்டீரியா வந்து நம்ம டோனார் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அது ரிசீவ் பண்ணக்கூடிய பாக்டீரியா ரெசிபியன்ட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ஷனில் நம்ம பின்னால் படிப்போம். அதில் வந்து இன்னும் எலாபரேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஓகே, தட் இஸ் ஜீன் ஃபார் ஃபெர்டிலிட்டி ஃபேக்டருக்கு உண்டான ஜீன்ஸ் இருக்குது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட், இப்போ பாக்டீரியாவால் வரக்கூடிய டிசீஸ் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து சம் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை என்ன பண்ணாது, அது டெசிகேஷன் பண்ணாது. ஓகே, ஸோ அதையும் மீறி அந்த பாக்டீரியா வந்து சர்வைவல் ஆகும். ஸோ அப்போ அதுக்கும் ரீசனபிளாக இருக்கிறது இந்த பிளாஸ்மிட் தான். அதில் இருக்கக்கூடிய கோடிங்ஸ், ஜீன் கோடிங்ஸ். ஓகே, ஸோ அப்போ ஆன்டிபயோட்டிக், சம் பாக்டீரியா வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது என்ன ஆகிடும், டெத் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த பாக்டீரியா வந்து சர்வைவல் ஆகாது. ஸோ அப்போது
ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அந்த இடத்துல ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எதிர்த்து ஆன்டிபயோட்டிக்கோட எதிர்த்து வாழக்கூடிய அந்த பாக்டீரியாத்துக்கு அந்த கேரக்டரை கொடுக்கக்கூடியது பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா heavy metals. Okay, and the bacteria surroundings some harmful metals இருந்தாலும் அந்த மெட்டல்ஸால் அந்த பாக்டீரியாவுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அதுக்கேற்ற மாதிரி சம் கெமிக்கல் காம்போனன்ட்ஸை அது சிந்தசைஸ் பண்ணி அந்த ஹெவி மெட்டல்ஸ்லேருந்து பாக்டீரியாவை ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் ஓகே இதில் இருக்குதுன்னா இந்த பிளாஸ்மிட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பிளாஸ்மிட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு எவ்வளோ இருக்குதுன்னா இப்போ நம்ம நியூக்ளியோடைடு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 4 நைட்ரஜன் பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் சொல்லுவோம். இதுவே ஆர்என்ஏ இருந்ததுன்னா தைமின் பதிலாக யுராசில் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் இதை வந்து ஒன்று ஒரு நியூக்ளியோடைடு. அந்த நியூக்ளியோடைடு இந்த பிளாஸ்மிட்டில் எவ்வளோ இருக்குதுன்னா 1 to 500 கிலோ பேஸ் பேர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் அடினைன் வந்து யார் கூட தான் பேர் ஆகும், தைமின் கூட பேர் ஆகும். அப்போ அந்த மாதிரி எவ்வளோ இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அடினைன் இட் இஸ் பேர் வித் தைமின், இட் இஸ் 1 நியூக்ளியோடைடு பேஸ் பேர். இந்த மாதிரி எவ்வளோ நியூக்ளியோடைடு பேஸ் பேர் இருக்குதுன்னா 1 to 500 கிலோ பேஸ் பேர். இங்கே கிலோ பேஸ் பேர்ன்றது 1 கிலோ. 1 கிலோ எதுக்கு ஈக்குவல் 1000. ஓகே, அதாவது 1000 பேஸ் பேர் இருந்ததுன்னா அது வந்து 1 கிலோ. ஸோ அப்போ மினிமம் ஓகே 1000லேருந்து 500 கிலோ பேஸ் பேர் வரைக்கும் இதில் அந்த நியூக்ளியோடைடு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதுலேயும் வந்து இது வந்து என்ன சொல்கிறது அட்டானமஸ் மாலிகுல் சொல்லியிருக்கு. இதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை மெயின் டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாஸ்மிட்டில் எவ்வளோ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குதுன்னா 0.5% to 5% டிஎன்ஏ இருக்குது. ஸோ அப்போ மெயின் டிஎன்ஏ இருக்க மாதிரி இதுலேயும் ஜெனட்டிக் கோடு இருக்குது. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவும் சம் ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ஹோல் செல் ஓகே சென்ட்ரல் டாக்மாவோட கம்பேர் பண்ணும்போது பிளாஸ்மிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் காம்பனன்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா 0.5% to 5% டிஎன்ஏ இதில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், வாட் ஆர் த பிளாஸ்மிட்ஸ் ஓகே கிளாசிஃபைடு இன் பாக்டீரியல் செல் கேட்டாங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய ஆன்சர் தான் நீங்கள் வந்து ஆன்சராக உங்களுடைய நோட்லேயே இல்லை எக்ஸாம் ஷீட்லேயே நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜெனட்டிக் ஒர்க் எல்லாமே இந்த பிளாஸ்மிட்டில் தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆனால் எல்லா பாக்டீரியாலையும் பிளாஸ்மிட் வந்து ஒரே மாதிரியான கேரக்டரில் இருக்காது. அதில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய கேரக்டர்ஸ் வெளியில் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் பிளாஸ்மிட் வி ஆர் கிளாசிஃபைடு அஸ் எ எஃப் ஃபேக்டர். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இட் இஸ் எ ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளாஸ்மிட்டோடைய டபுள் ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்ட் வந்து அனதர் ஒன் பாக்டீரியாத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த கேரக்டருக்கு சம் ஜீன்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். அது எதில் இருக்குன்னா பிளாஸ்மிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எஃப் ஃபேக்டர் பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்து ஆர் பிளாஸ்மிட். ஆர் வந்து ரெசிஸ்டன்ட் பவர்ஸ் டு ஆர் எகென்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஹெவி மெட்டல்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய அந்த ஹெவி மெட்டல்ஸ் ஆன்டிபயோட்டிக்லேருந்து சர்வைவல் ஆகக்கூடிய பாக்டீரியாவை வந்து சேஃபாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட் ஆர் பிளாஸ்மிட். ஓகே, அதுக்கு அடுத்து கால் பிளாஸ்மிட் காலிசின். ஓகே, காலிசின் இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஒரு பாக்டீரியாவுக்கு இன்னொரு பாக்டீரியாவுக்கு ஃபைட் வரும்போது அதில் வந்து இந்த காலிசின் எந்த பாக்டீரியாவில் சிந்தசைஸ் ஆகுதோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ அப்போது பாக்டீரியாவுக்குள்ள ஒரே ஸ்பீஷீஸ்லேயே வரக்கூடிய அந்த ஃபைட்டிங் ஓகே அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு பவர் ஓகே அந்த சர்வேல் ஆகிறதுக்கு ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய சம் ப்ரோட்டீன் மாலிகுல் தட்ஸ் ஆல்சோ சிந்தசைஸ்டு பை பிளாஸ்மிட். அந்த ப்ரோட்டீன் மாலிகுலை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட் கால் பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்து ரை பிளாஸ்மிட். ஓகே, ரை பிளாஸ்மிட்ன்றது ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஆக்சுவலி அது வந்து ஹேரி ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் சொல்லுவோம். ஹேரி ரூட்ன்றது என்னென்னா ஸ்டெம்மோடைய அந்த லேயர்ஸ் சம் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ சாயில் ஏரியாவில் இருந்து ஸ்டெம்மோடைய கொஞ்சம் ஒரு 1 feet வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்லாம் நிறையா இருக்கும், ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். தட் இஸ் ஏ ஹேரி ரூட். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ரூட் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் எதில் இருக்குதுன்னா அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸ் அப்படின்றக்கூடிய அந்த சாயில் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். ஓகே, அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்டுக்கு ரை பிளாஸ்மிட். அதுக்கு அடுத்து டை பிளாஸ்மிட். டை மீன்ஸ் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். பிளான்ட்டில்
கேன்சர் மாதிரி இருக்கக்கூடிய சம் கட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் டியூமர்னு சொல்லுவோம். அந்த அது இருந்ததுன்னா அந்த பிளான்ட்டோடைய அந்த ஸ்டெம் போர்ஷன் லீஃபை வந்து நார்மலாக இருக்காது, அங்கங்கே தழும்பு ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு ரஃப் ஏரியாவை அந்த பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, தட் இஸ் ஏ டியூமர். அந்த டியூமரை வந்து காஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்மிட்டுக்கு டைப்ளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் எந்த பாக்டீரியத்தில் இருக்குதுன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். ஸோ அக்ரோபாக்டீரியம்ன்றது ஜீனஸ் நேம். அந்த பாக்டீரியத்தில் வந்து பேஸ்ட் ஆன் த கேரக்டர், பிளாஸ்மிட்டோடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதை ரைப்ளாஸ்மிட் நம்ம சொல்கிறோம், டைப்ளாஸ்மிட் நம்ம சொல்கிறோம். அக்ரோபாக்டீரியம் ரைசோஜெனிசிஸ் இன்டியூசஸ் என்ன சொல்லுவாங்க ஹேரி ரூட் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். அதுக்கு அடுத்து அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் இன்டியூசஸ் டியூமர்ஸ் இன்டு த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த பிளாஸ்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டோடைய டிசீஸ் நேம் அந்த இடத்துல சேஞ்சஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளாஸ்மிட் கேரக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த பாக்டீரியல்ஸில். இது உங்களுக்கு தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை 2 மார்க்கில் வர மாதிரி இருந்ததுன்னா வாட் ஆர் த பிளாஸ்மிட்ஸ் ஐடென்டிஃபைடு இன் ஏ பாக்டீரியல் செல் கேட்டாங்கன்னா இந்த பிளாஸ்மிட் தான் நீங்கள் எழுதணும். ஓகே, 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்மிட்டோடைய கேரக்டர்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளாஸ்மிட் கிளாஸிஃபிகேஷனோட முடிக்கணும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் பாக்டீரியா. அதுக்கு அடுத்து மீசோசோம்ஸ். ஸோ இந்த மீசோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸில் திஸ் பார்ட் இஸ் த மீசோசோம். இட் இஸ் எ இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் இன் ஏ cytoplasm. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, the enfoldings of plasma membrane produced into the cell in the form of vesicles, tubules and lamellae. இந்த செல்லில் இருக்கக்கூடிய இது வெசிக்கல்ஸ். ஓகே, வெசிக்கல்ஸ் அதில் குமிழ் நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் ஃபுட் மாலிகூல்ஸ் இருக்கலாம், இல்லை ரெஸ்பிரேஷன் என்சைம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கலாம், இல்லை சம் என்னது சொல்லலாம் வேறு அதர் கைண்ட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் தேவையான சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் அதில் இருக்கலாம். ஆர் என்னது கேஸ் மாலிகூல்ஸ். ஓகே, அது கூட இதில் இருக்கலாம். அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் ஒரு மாதிரியான இந்த மாதிரி டியூப்லார் ஸ்ட்ரக்சர். டியூபிள்ஸ்ன்றதுனா இந்த மாதிரி நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஆல்சோ டியூபிள்ஸ். ஓகே, லேமெல்லே செல் ஆர்கனல்ஸில் ஒன் டைப் ஆஃப் ஆர்கன் அது. ஓகே, லேமெல்லே ஒரு ஆர்கனை இன்னொரு ஆர்கனல்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய சம் ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, லிங்க்டு மாலிகூல்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை அதை வந்து நம்ம லேமெல்லேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டுட்டு வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் ஏ மீசோசோம்ஸ். ஸோ இந்த மீசோசோம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இன் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸோ இல்லை சாப்ரோஃபைட் ஆர் பேராசைட்டிக் கேரக்டரில் இருந்தாலும் அந்த ஃபுட் எனர்ஜியை வந்து அது என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் பண்ணணும். ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து எனர்ஜியை வந்து அப்டைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது தான் பைனரி ஃபிஷன். ஓகே, பாக்டீரியா வந்து சிங்கிள் பாக்டீரியம் ரெண்டாக வந்து என்ன இருசம பிளவு மூலிமா ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இன்ஃபோல்டிங்ஸ் என்ன ஆகும்னா இந்த நியூக்ளியாய்டு வந்து ரெண்டாவது செப்பரேட் ஆனதுக்கு அப்புறமா சைட்டோபிளாசத்தை வந்து பிரிக்கிறதுக்கு இந்த இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பைனரி ஃபிஷனில் மீசோசோம்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகே, தென் பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ். இதில் வந்து நம்ம ரைபோசோம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, பாக்டீரியாஸ் எல்லா அதுலேயும் ரைபோசோம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரைபோசோம் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அந்த பாக்டீரியாவில் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய பிளேஸ். ஓகே, ஸோ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரைபோசோம் இன்வால்வ் ஆகும். ரைபோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இன் யூகேரியாட்டிக் செல்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸாக இருந்தாலும் சரி. இந்த சிங்கிள் பாக்டீரியாத்தில் எவ்வளோ ரைபோசோம்ஸ் இருக்குதுன்னா 10,000 to 15,000 ரைபோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ரைபோசோமுமே வந்து 70S டைப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த 70S இங்கே ரைபோசோம்ஸில் எஸ் வந்து ஸ்வீட்பெர்க் யூனிட். ஓகே, இந்த 70Sன்றது இட் இஸ் எ லார்ஜர் சப்யூனிட் அண்டு ஸ்மாலர் சப்யூனிட். இந்த இடத்துல mRNA ஆர் tRNA அந்த மாதிரி இதில் வந்து எஸ்பெஷலி பாக்டீரியாவோட mRNA வரும். ஓகே, ஸோ இது டோட்டலாக நம்ம வந்து 70S ரைபோசோம் சொல்கிறோம். ஓகே, இந்த 70S நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா 70S இட் மேடப் ஆஃப் 2 சப்யூனிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 50S சப்யூனிட். ஓகே, 50S, another one 30S. ஸோ இது ரெண்டு சேரும் போது அதனுடைய மாலிகுலர் வெயிட் என்ன வருதுன்னா 70S வருது. ஓகே, ஸோ அதனால் ப்ரோகேரியட்டில் இருக்கக்கூடிய ரைபோசோம் 70S,
யூகேரியாட்டிக்ல இருக்கக்கூடிய ரைபோசோம் 80s. ஓகே, ஸோ நீங்கள் வந்து 50 அண்ட் 30 ரெண்டும் கூட்டினா 80 தான் வரும்னு சொல்ல நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. பட் இதில் இருக்கக்கூடிய சம் ஃபங்க்ஷனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் மாலிகுல் கொஞ்சம் வந்து ரிலீஸ் ஆகலாம். ஸோ அப்போ அதனால ஆகும்போது ரெண்டுத்துலேருந்து சம் மாலிகுல்ஸ் ரிலீவ் ஆகும்போது அதனுடைய டோட்டல் வெயிட் ரெண்டும் ஒன்றா சேரும் போது 70sக்கு வரும். அதுதான் அந்த ஸ்வீட்பர்க் யூனிட். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம். இட் இஸ் இந்த பாலிசோம்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பாலிசோம். இதுவே தனித்தனியாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ரைபோசோம் சொல்கிறோம். வை இட் இஸ் கால்டு பாலிசோம்? ஓகே, டியூரிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த டிஎன்ஏலேருந்து வரக்கூடியது எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ. மெசஞ்சர் ஆர்என்ஏ இட் கன்சிஸ்ட் ஆஃப் கோடான்ஸ் ஃபார் த பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த எந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணணும் அதுக்குண்டான கோடான்ஸு எம்ஆர்என்ஏல இருக்குது. ஸோ அப்போ அந்த எம்ஆர்என்ஏ நியூக்ளியோடைடுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரைபோசோமில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ என்ன ஆகும், அந்த மாலிகுலை அது வந்து ப்ரிப்பேர் பண்ணும், பெப்டைடை வந்து சிந்தசைஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த எம்ஆர்என்ஏ வரும்போது ஒரு லார்ஜர் சப் யூனிட், ஒரு ஸ்மாலர் சப் யூனிட், ரெண்டு ரைபோசோம் அதில் போய்ட்டு அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் ஃபுல்லாக அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும்போது மெனி ரைபோசோம்ஸ் ஆர் அட்டாச்டு. ஓகே, அட்டாச்டு டு together by a mRNA and form a polysomes. இந்த மாதிரி கண்டினியூஸாக அது வந்து அட்டாச் ஆகும்போது இட் லுக் லைக் அஸ் ஏ செயின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணும். அந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு தான் பாலிசோம்ஸ். பாலி மீன்ஸ் மெனி. ஓகே, மெனி ரைபோசோம்ஸ் அட்டாச்டு ஆன் த mRNA strand. ஓகே, ஸோ பாலிசோம்ஸ் ஆல்சோ நோன் அஸ் பாலிரைபோசோம்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாலிசோம்ஸ் ஆர் பாலிரைபோசோம்ஸ் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். ஓகே, ஸோ இது நல்லா பார்த்துங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லா வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் இட் இஸ் இந்த பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, லோகோமோஷன் ஆர்கனல். ஓகே, அதாவது அந்த ஃப்ளாஜெல்லா ஸ்விம் பண்ணுறதுனால அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகக்கூடிய லோகோமோஷன் ஆர்கனல் தான் ஃப்ளாஜெல்லா. ஓகே, அது சிங்குலராக நம்ம வந்து ஃப்ளாஜெல்லம் சொல்லுவோம், ப்ளூரல் வந்து ஃப்ளாஜெல்லா. ஓகே, இட் இஸ் ஏ ஹேர் லைக் அப்பண்டேஜஸ். அப்பண்டேஜஸ் இருந்தாலும் அவுட்டர் பார்ட்டில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கனல். ஓகே, ஸோ ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் அந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு வேரியபிள் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 to 30 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ அதனுடைய டயாமீட்டர் வந்து இந்த 20 to 30 மைக்ரோமீட்டரில் இருக்கலாம். அந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 15 மைக்ரோமீட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் ஃபைப்ரில். ப்ரோகேரியாட்டிக்ன்றதுனால சிங்கிள் ஃபைப்ரில் இருக்கும். இதுவே யூகேரியாட்டிக் இருந்ததுன்னா 9+2 நம்ம சொல்லுவோம். ஓகே, அவுட்டரில் அந்த ஃப்ளாஜெல்லாவை நம்ம செக்ஷன் எடுத்தோம்னா ஓகே, இந்த மாதிரி கிரானியூல்ஸில் அவுட்டரில் வந்து இந்த மாதிரி 9 கண்டிஷன் வரும், சென்ட்ரலில் 2 வரும். அதான் 9+2 ஃப்ளாஜெல்லா. ஆனால் ப்ரோகேரியாட்டிக் ஃப்ளாஜெல்லாவில் இந்த மாதிரி 9+2 இருக்காது. ஓகே, ஸோ சிம்பிளர் ஃபார்ம். அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா அது சிங்கிள் ஃபைப்ரில் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ளாஜெல்லா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மூமெண்ட். ஓகே, அந்த ஒரு பர்சன் தான், வேறு எந்த கேரக்டருமே அதில் இன்வால்வ் ஆகாது. மூவிங் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனல் இன் பாக்டீரியா. தென் பைலி. ஓகே, லாஸ்ட் பார்ட் வந்து பைலி. இந்த பைலியை நம்ம வேறு எப்படி சொல்லலாம்னா ஃபிம்ப்ரியேன்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃப்ளாஜெல்லாவோடைய ஸ்மால் பார்ட். ஓகே, ரொம்ப லென்த் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஃப்ளாஜெல்லா சொல்லுவோம். அதோட ரொம்ப ஷார்ட்டாக ஃப்ளாஜெல்லாவோட கம்பேர் பண்ணும்போது இது ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, லைக் திஸ். இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும்போது அதை நம்ம ஃபிம்ப்ரியே ஆர் பைலி நம்ம சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் செல் வால் ஆஃப் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். ஓகே, கிராம் பாசிட்டிவ் இல்லை, கிராம் நெகட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். அது எதில் இருக்குன்னா செல்வால்லேருந்து ஃபார்ம் ஆகிட்டு அப்பண்டேஜஸாக இருக்குது, எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்டெரோபாக்டீரியம். ஓகே, ஸோ இந்த ஃபிம்ப்ரியே ஆர் பைலியோடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.2 to 20 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதனுடைய டயாமீட்டர் 0.025 மைக்ரோமீட்டர். ஓகே, ஸோ இந்த பைலியஸோடைய ஃபங்க்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கான்ஜுகேஷன் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு பாக்டீரியா வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கான்ஜுகேஷன் டியூப் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பைலி தான் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேஷன் டியூப். ஓகே, டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எஸ்பெஷலி கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ஷனில் அந்த செக்ஷுவல் டியூபை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்த பைலி. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்ஸ் பைலி. ஓகே,
sex pili is nothing but pili is the external appendages of the bacterial cell, especially gram negative bacteria. It involved in the conjugation. It is a sexual reproduction of the bacteria, so it forms the conjugation tube during sexual reproduction in bacteria, hence it is called sex pili. So அப்போ இந்த sexual tube மூலமாக தான் என்ன ஆகும்னா plasmid, ஓகே ஆல்ரெடி நம்ம fertility plasmid பார்த்துருக்கோம். அந்த F plasmid டோனார் பாக்டீரியத்திலேருந்து ரெசிபியன்ட் பாக்டீரியாத்துக்கு போகும். ஓகே, ஸோ அப்போ அந்த டியூப் கனெக்டிவிட்டியை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த பைலிக்கு தான் செக்ஸ் பைலி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. லாஸ்ட் கிளாஸ் அண்ட் திஸ் கிளாஸ், ஓகே, ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து இந்த கிளாஸில் எஸ்பெஷலி பிளாஸ்மிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 3 மார்க்கில் 2 மார்க்கில் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் பிளாஸ்மிட். அதனுடைய கேரக்டர் எழுதணும், அதுக்கடுத்து அதனுடைய கிளாசிஃபிகேஷன். பிளாஸ்மிட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட் இருக்குது, ஓகே, எஃப் பிளாஸ்மிட், ஆர் பிளாஸ்மிட், டை பிளாஸ்மிட், ரை பிளாஸ்மிட், ஓகே, கால் பிளாஸ்மிட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்மிட். மீசோசோம்ஸ், ஓகே, இன்ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, மெயின்லி இன்வால்வ்டு இன் த ரெஸ்பிரேஷன் அண்ட் பைனரி ஃபிஷன். ஓகே, ரைபோசோம்ஸ், ஓகே, இந்த ரைபோசோம்ஸில் வந்து எ சிங்கிள் செல் கண்டெயின் பிட்வீன் 10,000 to 15,000 இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய இது ரைபோசோம் பார்த்தீங்கன்னா 70s ரைபோசோம். ஸோ இந்த 70s ரைபோசோம் டியூரிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஓகே, எம்ஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆகும்போது மெனி ரைபோசோம்ஸ் ஆர் அட்டாச்டு டுகெதர். அந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து பாலிசோம்ஸ், ஆல்சோ நோன் அஸ் பாலிரைபோசோம் சொல்கிறோம். ஃப்ளாஜெல்லா, லோகமோஷன் ஆர்கனல் இன் பாக்டீரியா. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லென்த்து எவ்வளோ இருக்குது, ஓகே, அதை நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். 5 ஃபிம்ப்ரியே ஆர் பைலி. ஸோ பைலி வந்து என்னது எக்ஸ்டர்னல் அப்பண்டேஜஸ் லைக் அஸ் ஏ ஃப்ளாஜெல்லா, பட் இட் இஸ் வெரி இன் ஷார்ட். ஓகே, அதுக்கு அடுத்து இட் இஸ் இன்வால்வ்டு இன் த கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ஷன், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு செக்ஸ் பைலி. ஓகே, ஸோ இதில் எல்லாமே நீங்கள் தரவாக பாருங்கள். உங்களுக்கு செப்பரேட்டடாக 2 mark or 3 mark questionல draw the ultra structure of bacteria and mention their important parts சொல்லி அந்த மாதிரி 3 mark questionல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 markல bacterial cell diagram அவங்களே கொடுத்துட்டு கொஷினாக வந்து என்னென்ன பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொஷினாக கொடுப்பாங்க. பைலி, பிளாஸ்மிட், இல்லை பாலிசோம்ஸ், மீசோசோம், இந்த மாதிரியான பார்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டு உங்களை வந்து லேபிள் பண்ண சொல்லுவாங்க. அது 2 mark கொஷின் ஆர் 1 markல அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ இந்த அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.